வந்து சுப செலவுகள் அப்படிங்கிறது சில பேருக்கு இப்போ நடந்திருக்கும். இன்னும் மீதி மேஷராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் காத்துருக்கு. அதாவது வெட்டி செலவு அப்படிங்கிறது போயிட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்காக குடும்பத்தில் செலவுகள் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை தருவதாக அமையும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும், செலவுக்கேற்ற வருமானம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு உண்டான சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படியே அவர் 5ஆம் இடத்திற்கும் போவார், கேத்துவோட சேருவார் அங்கே. இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது ஒரு சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வரலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு விரயத்தை பண்ணி அதை ஒரு சொத்தில் முதலீடாக நீங்கள் மாற்றலாம். ரெண்டுமே நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுடைய சுய ஜாதக வலுவை பொறுத்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும். அந்த சொத்து அப்படிங்கிறது ஒரு கட்டின வீடாக இருக்கலாம், ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய அந்த சொத்தாக இருக்கலாம். அது வந்து ஒரு விரயத்தை நோக்கி ஒரு நல்ல சுப வரவும் உங்களுக்கு இருக்குது. அது வந்து லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு கடனாளியாகி தான் நீங்கள் ஒரு சொத்து சேர்ப்பீங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடனாகவும் அமையக்கூடிய யோகங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல இருந்தக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். இவங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து இப்போ நிவர்த்தியாகி இதுதான் விஷயம் அப்படிங்கிறத வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக நீங்கள் பேசுவீங்க. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஒரு காலகட்டம். கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கோ, உங்களுடைய சைடு என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதோ ரொம்ப அழகாக இருக்கும். கம்யூனிகேஷன் வில் பி அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்ததாக 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுபகிரகங்களும் இருக்காங்க. 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதிகிறது அப்படின்னு பார்த்தா, 4இல் அமர்ந்து கொண்ட குரு பகவான் உங்களுடைய 8, 10, 12ஆம் பாவங்களை பார்க்கிறார். அலைச்சல் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே இருக்கும், திட்டமிட்டபடி நடக்கும். ஆனால் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அந்த ஜாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரியத்தை நான் பண்ணி முடித்தேன், இந்த காரியம் நடந்தது, இத்தனை நாளாக அது எனக்கு தடங்கள் இருந்தது, இப்போ அது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அவர் வந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு காலத்தை அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போது உடம்புல இருக்கக்கூடிய நோய் ஏதாவது இருந்தது, ரொம்ப நாளாக அதுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்தேன், குணமே ஆகலை, அதில் வந்து ஒரு தொய்வு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து அந்த மருந்துகள் நல்ல உடம்புல சேர்ந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீணான செலவுகள் அப்படிங்கிறது, ஒரு செலவு பண்ணினா கூட இது உபயோகமாக பண்ணினேன் அப்படின்னு உங்கள் மனசில் வந்து